வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1950 ஜனவரி 26 தான் இந்த நாட்டிற்கான சட்டம் அமலுக்கு வந்தது. 47 சுதந்திரம் கிடைச்சி 50 தான் சட்டம் வந்ததுன்னா இடைப்பட்ட 2.5 ஆண்டு காலம் சட்டம் இல்லாமல் இருந்துமானா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தப்பு பண்ணினா என்ன தண்டனை கொடுக்கறதுங்கிறது ஒரு சட்டம் வேணும் இல்லை. அப்போ இந்த 2.5 ஆண்டு காலம் என்ன சட்டம் இருந்தது? சந்தேகமே இல்லாமல் 1935 நம்மை நடத்துவதற்காக, நம்மை நிர்வகிப்பதற்காக, நம்மை ஆட்சி செலுத்துவதற்காக வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் வச்சு வந்திருந்தான். அதை தான் அவன் போன பிறகு ஒரு 2.5 ஆண்டு காலம் அதே சட்டத்தை தான் நம்ம வச்சுருந்தோம். அப்படின்னா வெள்ளைக்காரன் போன பிறகு கூட 2.5 வருஷம் எக்ஸ்ட்ரா அவன் சட்டம் நம்மளை ஆட்சி செலுத்துச்சு. 1950 26 நமக்கான சட்டம் வந்தது. சொல்லப்போனால் ஆரம்பத்தில் நம்ம சுதந்திரம் கூட கேட்கல, சுயாட்சி தான் கேட்டோம். ஆரம்பத்தில் விக்டோரியா மகாராணி நீண்ட நாள் வாழ வேண்டும்னுலாம் நாமளே கூட தீர்மானம்லாம் நிறைவேற்றின வரலாற்று குறிப்பெல்லாம் இருக்குது. ஆனால் 1929 அந்த 29 கடைசியில் நேரு போன்ற போராட்ட வீரர்களெல்லாம் ரவி ஆற்றங்கரையில், பஞ்சாபில் இருக்கிற ரவி ஆற்றங்கரையில் கூடி இவன் என்ன நமக்கு சுதந்திரம் கொடுக்குறது, நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், நம்மளாக ஒரு டேட்டை டிக்ளேர் பண்ணுவோம், இந்த தேதியிலேருந்து நம்ம சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு தேதியை முடிவு பண்ணாங்கல்ல, அந்த தேதி தான் ஜனவரி 26. பல சுதந்திர போராட்ட வரலாற்றில் படிச்சிங்கன்னா இப்படி ஞாபகம் இருக்கும். சுதந்திர போராட்ட வீரர்களை இந்த தேதி நான் சுதந்திரம் அடைத்து விட்டேன் அவங்களா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்தியாவில் நாம் ஜனவரி 26 டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் போராட்டம் ஆகி ஆகஸ்ட்டில் சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஏற்கனவே ஒரிஜினலாக டிசைட் பண்ணுவோம்ல, அந்த டேட்டை நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நவம்பர் 26 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தாலும் ஜனவரி 26 அதை நினைவு கூறுகிற வகையிலே அந்த நாளை மறக்கக்கூடாது என்பதற்கு அந்த நாள் சட்டம் அமலுக்கு வந்த நாளாக நாம் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். இப்படி நீண்ட மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிற பெருமை நமக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 325 பிரிவுகளை கண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய சட்ட புத்தகம் நம்முடைய சட்ட புத்தகம். மதசார்பற்ற தன்மையை இந்தியாவுக்கு வழங்குகிற அற்புதமான உள்ளடக்கங்களை கொண்ட சட்ட புத்தகம். எனவே இந்த குடியரசு தின நாள் விழாவிலே சின்ன பசங்களுக்கெல்லாம் சுதந்திரத்துக்கும் மிட்டாய் கொடுக்குறாங்க, குடியரசுக்கு மிட்டாய் கொடுக்குறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும். இந்த இரண்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை உணர்ந்து கொண்டு இந்த குடியரசை அர்த்தத்தோடு அனுசரிப்போம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய குடியரசு தின நாள் வாழ்த்துக்கள்.